இந்த பூமியில ஒரு சில நோய்களுக்கு மட்டும் மனுஷனோட மொத்த உருவத்தையும் மாத்தி புரட்டி போடுற சக்தி இருக்கு. அக்ரோமேகலிங்கிற அரிதான நோய் உலகத்தோட மிக அசிங்கமான பெண்ணுங்கிற பேரை வாங்கி கொடுத்துச்சு. 1874 மேரிங்கிற பெண் குழந்தை பிறக்குது. அவங்களோட இளம காலம் ரொம்ப அழகா சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. அடல்ட்ஹுட் அடைந்த மேரி கல்யாணமாகி குழந்தைகளோட ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவளோட 30வது வயது திருமண வாழ்க்கையில எதிர்பாராத விதமா 1914 அவளோட கணவர் இறந்து போறாரு. இப்போ வறுமை, ஸ்ட்ரெஸ், துக்கம்னு ரொம்பவே சிரமப்பட்டு இருந்த மேரிக்கு இன்னும் ஒரு பிரச்சனை ஏற்படுது. ஹார்மோன்களோட அதீத தூண்டுதல்களால உடல் பாகங்கள் அதீத வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. அதோட ரிசல்ட்ஸ் அவங்களோட அழகான உருவத்தை தலைகீழ புரட்டி போட்டுச்சு. இந்த அரிய வகை நோயால பாதிக்கப்படுறவங்களோட தோற்றம் காலப்போக்கில் இந்த மாதிரி மாறிடும். இப்படியான ஒரு மெடிக்கல் கண்டிஷன்ல மேரியால வேலைக்கு போக முடியல. அவங்களோட குழந்தைகளுக்கும் போதுமான உணவு கொடுக்க முடியல. அதே சமயம் அந்த காலப்பகுதியில உலகத்தோட அசிங்கமான பெண் யாருன்னு ஒரு கொடூரமான போட்டி நிகழ்ச்சி நடக்கவிருப்பதை அறிவிக்கிறாங்க. தன்னோட குழந்தைகளுக்கு உணவளிக்க ஏதாவது கிடைக்கும்னு எதிர்பார்த்து அந்த போட்டியில கலந்துகிட்ட மேரி அந்த போட்டியில வெற்றி பெற்று உலகத்தோட மிக அசிங்கமான பெண்ணுங்கிற டைட்டில் கார்டை வின் பண்றாங்க. இந்த பெண் மேரி என்பவன் தான் உலகத்தோட மிக அசிங்கமான பெண்ணுன்னு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அவளோட புகைப்படத்தை கேலி சித்திரமாவும் காமெடியாவும் வரைந்து அந்த ஊர் மக்கள் போஸ்டர் அடிக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சி மூலமா கிடைச்ச பணத்துல மேரி அவங்களோட குழந்தைகளுக்கு உணவளிச்சாங்க. அவங்களோட அந்த முகத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்த அதிகமான வலியையும் வேதனையும் யாருமே கண்டுக்கல. இருந்தாலும் மேரி அவங்களோட குழந்தைகளுக்காக தைரியமா முன்னாடி நின்று அவங்களையே உருளாக்கி அவங்க குழந்தைகளுக்கு வெளிச்சத்தை கொடுத்தாங்க.